This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. இந்தியன் பார்டரில் ஆர்மி மென் நம்மளோட பாதுகாப்புக்காக பயங்கரமாகவே போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உயிரை பணைய வச்சுட்டு நம்மளோட சேஃப்டிக்காக இவ்வளோ தூரம் இறங்கி இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கங்கனா ரனாவத் அவர்கள் இந்த பார்டரில் நடந்த அநியாயத்துக்கு குரல் கொடுத்துருக்காங்க. லடாக் இந்தியாவில் இருக்கிற ஒரு கை மாதிரி. உங்களோட விரலோ இல்லை உங்களோட கையை நீங்கள் அறுத்துக்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ தூரம் வலிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியணும். அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு மொத்தமாகவே லடாக்கில் நடந்த அந்த அநியாயத்துக்கு 20 சோல்ஜர்ஸ் அநியாயமாக உயிர் விட்டாங்க. அதை நினச்சா ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு. அதோடு சேர்ந்து இந்த சண்டைக்கு ஒரு பதிலடியாக கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாய்காட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. பிரிட்டிஷ் இங்கிருந்து அனுப்பும்போது அவங்களோட பொருட்களோடு சேர்ந்து எல்லாத்தையும் தான் அனுப்பி விட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் செய்யணும். நம்ம சைனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அவங்களோட இருக்கிற அந்த பிஸ்னஸ்னால அவங்க சம்பாதிச்சுட்டு அதுலேயே அவங்க பாம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வாங்கிட்டு நம்மளை தாக்குறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். ஸோ அதனாலே நம்ம எல்லாமே பாய்காட் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 20 பேர் அநியாயமாக அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்கள்லாம் எவ்வளோ தூரம் ஒரு பெரிய வழியில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கண்டிப்பாக இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்தோ இல்லை சைனாலேருந்து எது இருந்தாலும் அதை பாய்காட் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை வச்சுருந்தாங்க. நம்ம ஊருக்காக நம்மளும் சேர்ந்து நிற்கணும். ஆர்மி மென் அப்படின்னு ஒண்டி இல்லாமல் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் காட்டுற விதமாக நம்ம எந்த விதமான சைனீஸ் பொருட்களை சுத்தமாக ஒழிக்கிறது நம்மளுக்கு நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. கங்கனாவோட இந்த குரலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது கவர்மெண்ட் ஏதான ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லது அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அநியாயம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. अगर कोई हमारे हाथ से हमारी उंगलियां काटने की कोशिश करे या हमारी भुजाओं से हमारी हथेली काटने की कोशिश करे तो किस तरह का कष्ट होगा आपको? वही कष्ट पहुंचाया है चाइना ने हमें लद्दाख पर अपनी लालची नजरें गड़ा के, और वहां हमारी सीमा का एक एक इंच बचाते हुए हमारे 20 जवान शहीद हो गए हैं. क्या भूल पाएंगे आप उनकी माओं के आंसू, उनकी विधवाओं की चीखें और उनके बच्चों के दिए बलिदान को? क्या ये सोचना ठीक है कि सेनाओं का जो सरहदों पे जो युद्ध होता है वो सिर्फ सेनाओं का होता है, वो सिर्फ सरकार का होता है? क्या उसमें हमारा कोई योगदान नहीं है? क्या हम भूल गए वो वक्त जब महात्मा गांधी जी ने कहा था अगर अंग्रेजों की रीढ़ तोड़नी है भारत में तो उनके बनाए हुए हर उत्पादन का बहिष्कार करना पड़ेगा? तो क्या ये जरूरी नहीं है कि हम भी इस युद्ध में हिस्सा लें? क्योंकि लद्दाख सिर्फ एक जमीन का टुकड़ा नहीं है, भारत की अस्मिता का एक बहुत बड़ा हिस्सा है, भारत की हथेली है. हम उसे किसी तरह से इस दुश्मनों के उनके गंदे इरादों में सफल नहीं होने दे सकते. तो क्या हम लोगों को इसमें हिस्सा नहीं लेना चाहिए कि जो चाइनीज जितनी भी गुड्स हैं, जितने भी उनके प्रोडक्ट्स हैं, जिन भी कंपनीज में उन्होंने इन्वेस्ट किया हुआ है उनसे उनको रिटर्न्स आते हैं, रेवेन्यूज आते हैं, ऑर्गेनाइजेशंस हैं, उन सब का बहिष्कार करें ताकि वो उस संपत्ति से जो यहां से इंडिया से इकट्ठी करके जाते हैं उस संपत्ति से हथियार खरीद के हमारे सैनिकों के सीने छन्नी करते हैं. तो क्या हम इस युद्ध में हम चाइना का साथ दे सकते हैं? आप बताइए. ये क्या हमारा कर्तव्य नहीं है कि हम अपनी सेनाओं का और अपने सरकार का साथ दें? तो हमें प्रतिज्ञा लेते हैं कि हम आत्मनिर्भर बनेंगे और चाइनीज गुड्स को बिल्कुल बॉयकॉट करेंगे और इस युद्ध में हिस्सा लेके भारत को जिताएंगे. जय हिंद. இண்டோ சைனாவில் நடந்த அந்த அநியாயத்துக்கு கங்கனா கொடுத்த குரல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.